சார் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நார்மல் பர்சனே ப்ரமோஷனுக்கு அதிகமாக பண்ணுறாங்க. அப்படி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு போயிடுறாங்க. இன்னைக்கு 2 அரசியல் ஆயிடுச்சு. இங்கே சினிமா துறையிலிருந்து பெரிய அளவுக்கு ஜாம்பவான் ஒருத்தர் போயிருக்காரு, எல்லாருமே கூப்பிடக்கூடியவர் விஜய் அவர்கள். ஸோ சினிமா துறை சார்ந்து நீங்களும் இருக்கிறீங்க, சினிமா துறையிலும் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு ஒதுங்கிடுவீங்களா? சீரியஸாக சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து சினிமாவிலேருந்து வரலையா? யார் வரல? எல்லாருமே வந்திருக்காங்க. என்னை பொறுத்தவரை வந்து நான் இது அரசியல் மேடையாக கருதவில்லை, அவ்வளோதான். சப்போர்ட் பண்ணலை விஜய் அப்படி நினைக்கல. அதாவது வந்து வளர்ந்து வர்றது எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க அவங்க கடமையை செய்ய போகிறாங்க, அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க, மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க. இப்போ நான் அரசியலுக்கு வரேன்னு என்கிட்ட கேட்டால் பரவாயில்ல. என்ன, நான் அரசியல் சார்ந்து ஓட்டு போடுறதோடு நிறுத்திக்கிட்டு இருக்கேங்கிறதே சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் வரணும், எல்லாரும் மக்களுக்கு சேவை செய்யணும், எல்லாருமே களத்தில் இறங்குறது நிச்சயமாக நாகரிகமான செயல், அதில் மாற்றமே கிடையாது. அனைவரையுமே வரவேற்போம். யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி, அது சீமானாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, இன்னும் யார் வந்தாலும் சரி, வரவேற்போம். வாழ்க வளமுடன். சார் இது எல்லாம் அவன் செய்யலாம் இல்லை ஆர்கே செய்யலாம்? அதாவது அவனின்றி அணுவும் அசையாது, அவ்வளோதான். ஆமாம், அதனால இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக இந்த கேள்வி உண்டு. மேபி என்னுடைய கருத்து தவறாக இருக்கலாம். இந்த உலகத்தில் யாரெல்லாம் வெற்றி அடைய முடியும் என்று புத்தகம் எழுதினார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை புத்தகமாக மாற்றி காட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்தால் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்று. என்னுடைய லட்சியம் வந்து புக் எழுதுவதல்ல, சுயசரிதை எழுத வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்கே போராடி கொண்டு இருக்கிறேன். என்னை பற்றி சுயசரிதை எழுதுறதுக்கு என்னுடைய தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும், உழைப்பை வளர்த்துக்கணும், கண்டுபிடிக்க வளர்த்துக்கணும். ஒழிய நானும் வெற்றி அடைவது எப்படின்னு புக் எழுதிட்டேன்னு வைங்களேன், அது முடிஞ்சிடும். அவன் வேண்டாம். நம்மளும் இன்னொருத்த சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு நம்ம போராடணும், உழைக்கணும், அந்த இலக்கை நோக்கி ட்ராவல் பண்ணணுங்கிறதுக்காக தான் புக் எழுதலை, வேற ஒன்றும் இல்லை. மகிழ்ச்சி. தொழில் வந்து எல்லாருமே வந்து சீக்ரெட் அப்படின்னா நம்ம காப்பி பண்ணிடலாம். தொழிலில் வெற்றி அடைகிறது வந்து சீக்ரெட் கிடையாது, மேஜிக். நகைக்கடை எடுத்துக்கோங்க, எல்லாமே 916 KTM தானே. ஒரு நகைக்கடையில் 2000-3000 பேர் உள்ளே நிற்கிறான், பக்கத்தில் உள்ள நகைக்கடையில் 4 பேர் உள்ளே போகல. நகை தானேங்க, நகை தானே. சீக்ரெட்டாக இருந்தால் நானே பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேனே, இந்த சீக்ரெட்டை பயன்படுத்துக்குன்னு சொல்லிட்டு. மேஜிக் ஆஃப் சக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த தொழிலில் வெற்றியாளர்கள் வந்து மேஜிக் ஆஃப் சக்ஸஸ் தான் பண்ணுறாங்க. ஒரு மியூசிஷியன் மாதிரி தான் இருக்குது. நம்ம கண்ணு முன்னால் ஒரு துப்பாக்கி எடுத்து முன்னால் ஒரு கண்ணாடி வச்சு இவன் கண்ணில் சுடுறான், கண்ணாடி உடச்சிக்கிட்டு போகுது, வாயிலிருந்து நீங்கள் சைன் பண்ண புல்லட் எடுத்து காமிக்கிறான். நம்மளும் என்னடா, கழுத்தை வெட்டி அங்கே வைக்கிறான், அந்த டேபிளில் வச்சு அங்கே கொண்டு போய் வைக்கிறான். நமக்கு முன்னால் கத்தி எடுத்து சொருகிறான், வெளியில் வர்றாங்க. ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லையா? டீம் ஒர்க் இருக்கா இல்லையா? ஒரு பொண்ணை பார்த்து இப்படினோடனே அப்படிங்கிறான், கத்தி எடுத்து சொல்கிற அப்படியே இருக்கிறா, கடைசியில் உயிரோடு சிரிச்சுட்டு வந்துடுறாளா இல்லையா? சீக்ரெட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை மேஜிக்காக இருந்தால் எப்படி இருக்கும்? சீக்ரெட்டாக இருந்தால் அங்கே ரிவீல் பண்ணால் ஏதாவது இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள்லாம் மேஜிக் பண்ணுறாங்க, அது எப்படின்னு தெரியலை. இன்றைக்கி நகைக்கடை எடுத்துங்க, துணிக்கடை எடுத்துங்க. துணிக்கடை எல்லாருமே துணிக்கடை தானேங்க. அவங்க ஒன்றும் எல்லாமே வந்து தறியில் மிஷினில் கொண்டாடலைங்க, லேபிள் மட்டும் தானே பண்ணுறாங்க. நகை அப்படித்தானே, நகையை நான் அவங்க சொந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதில்லை, ஒரு மெட்டல் தானே. ஆனால் அந்த நகைக்கடையில் 5000-10,000 பேர் உள்ளே போகிறாங்களே. ஒரு நகைக்கடையில் உள்ள செயின் வாங்குற கூட சார் வாங்க சார், சார் வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறாங்கல்ல. அப்போ நகைக்கடைனா எல்லாமே தான் போகணும். மேஜிக் ஆஃப் சக்ஸஸ் தான் வேர்ல்டில் பெரிய சக்ஸஸ். என்னுடைய பார்வையில் நான் பார்த்ததில் ஒரு தொழில் வெற்றி அடையுது அப்படின்னா அவனுக்குள்ளே ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. அந்த மேஜிக்கை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன், அது பெரிய சாதனை. சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் கிடையாது. சீக்ரெட்டாக இருந்தால் சொல்லி கொடுத்துடலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.